श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रम् श्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् सुपगुणान् पण्डितेन्द्रम् गजेहम् सून्नारायणस्य सुतजनसुभगम् पञ्चसंस्कारमाभ्य ग्रन्थान् श्रीरङ्गलक्ष्मीनृहरिमुनियुगात् पीदशटारे यान् रङ्गकारेर्भवहरकृत्यान्यस्तभारम् निसम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यदतः स्फुटम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। ஸ்ரீமத்பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தின் விஷயங்களை விசதமாக அனுபவித்து பகவான் அர்ஜுனன் கிட்ட சொன்னா, லோகநாதனான என்னிடத்திலே சரணாகதி பண்ணி கர்மயோகம் முதலியவற்றிலே யார் ஈடுபடுறாளோ அவர்கள் பரிசுத்த மனத்தினராய் தியானம் என்ற கண்ணால் ஜீவன் சரீரத்துல இருந்தாலும் அதை காட்டிலும் வேறுபட்டவனாகவும் அவனுக்கு ஏற்பட்ட நிலையோடு இருப்பவனாகவும் பகவானான என்னை பார்க்கிறார்கள். கர்மயோகாதிகளிலே முனைந்தவர்களானாலும் பகவானான என்னை சரணமாக பற்றாதவர்களாக அவர்கள் இருந்தாரேயானால் ஒரு காலும் மன தூய்மையை பெற மாட்டார்கள். ஆத்மாவை காண்பதற்கான திறமை பெற்ற பரிசுத்த மனத்தவர்களாக அவர்கள் ஆத்மாவை உள்ளவாறு உணரமாட்டார்கள் அப்படின்னார். கண்களினுடைய பார்வையானது வஸ்துக்களிலே சம்பந்தப்படாமல் தடுக்கிறது. அடர்த்தியான இருள், சூரியன், சந்திரன், அக்னி இவர்களிடம் இருக்கும் ஒளி இருளை அகற்றி பார்வையை வஸ்துக்களில் சம்பந்தப்படும்படியாக பண்ணுகிறது. பகவான் சொல்றான், அவர்களிடத்துல இருக்கிற அந்த பிரகாசம் கூட பகவானான என்னுடைய அனுகிரகத்தினாலே அவளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஏ அர்ஜுனா, எல்லா லோகங்களையும் பிரகாசிக்க பண்றதான சூரியன், சந்திரன், அக்னி இந்த மூணுமே அவர்களுடைய ஒளி அனைத்தும் என்னுடையது. அதாவது பகவானான என்னுடைய அனுகிரகத்தினாலே
அவர்களுக்கு அது சம்பவித்தது என்பதை நீ தெரிந்து. அதற்கு மேலே எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பூமியின் சக்தியையும், ஔஷதிகளை புஷ்டியுள்ளதாக பண்ணுகின்ற சந்திரனுடைய சக்தியும் பகவத் அனுகிரகத்தினாலே ஏற்பட்டவை என்பதை மீண்டும் சொல்லி, பகவான நான் பூமிக்குள்ளே புகுந்து என்னுடைய கட்டுத்தடங்களற்ற சக்தியினால் எல்லா பிராணிகளையும் தரிக்கிறேன். அமுதரச வடிவமான சந்திரனாக நானே ஆகி ஓஷதிகள் செடிகள் முதலியவற்றை புஷ்டி உள்ளனவாக ஆக்குகிறேன் என்று சொன்ன பிற்பாடு, நெருப்புக்கு இருக்கிறதான அந்த வசன சக்தி, சமைக்கிற சக்தியும் எரிப்பிக்கிற சக்தியும் பகவானுடைய அனுகிரகத்தினாலேயே ஏற்பட்டது என்பதை சொன்னார். அகம் வைஸ்வானரஹா பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராண அபான சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுரூபிதம். பகவானான நான் வைஸ்வானரன் என்ற அக்னியாக ஆகி பிராணிகளுடைய சரீரத்திலே உட்புகுந்து பிராணன் அபானன் என்ற காற்றுகளுடன் சேர்ந்து ஜீவாத்மாக்கள் சாப்பிடுகிற 4 வகையான ஆகாரங்களையும் நான் ஜீரணிக்க பண்ணுகிறேன். நாம சாப்பிடுற உணவு இருக்க, அது அத வயிற்றிலே இருக்கும் சாடராக்னி தான் அதை எரிச்சு ஜெரிக்கப்படும். அந்த சாடராக்னி நன்னா ஜொலிச்சாதான் அதுல இடப்படுகின்ற பதார்த்தங்கள் நன்னா பக்குவமாகும். அக்னி எதனால ஜொலிக்கும்? காத்துனால ஜொலிக்கும். ஜாடராக்னிக்கு கீழே, அதாவது குதபாகத்துல அபானன்னு ஒரு காத்து இருக்கு. கிருதி பிராண குதே அபானஹா அப்படின்னு இந்த பிராணனும் அபானனும் நன்னா வீசினாதான் நடுவுல இருக்கிற அந்த ஜாடராக்னி நன்னா சுடர் விட்டு பிரகாசிக்கும், ஜொலிக்கும். அது நன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சா அதுல போடப்படுறதான ஆகாரங்கள் எல்லாம் பக்குவமாகி எரிமானம். சரி, அன்னம் சதுர்விதம்னு சொன்னானே, அதுன்னா என்னன்னா பல்லால நரன்னு கடிச்சு சாப்பிடுறது, உறிஞ்சி சாப்பிடுறது, நாக்கால நக்கி சாப்பிடுறது, அதுக்கப்புறம் கடகடன் தண்ணி மாதிரி குடிக்க வேண்டியதாக. இப்படி ஆகாரம் 4 கிடையாது. இந்த சீடை முறுக்கு இதெல்லாம் கடிச்சு சாப்பிடணும். மாம்பழம் அதெல்லாம் உறிஞ்சிதான் சாப்பிடணும். இந்த தேன்ல குழைச்சு சாப்பிடுறது சூழ்நிலை நாக்கால நக்கிதான் சாப்பிடும். பால் தீர்த்தம் என்னுடைய நாம் பருத்தலாம், அப்படியே நீக்கலாம். பகவான் வைஸ்வானர அக்னியாக நம்மளுடைய வயிற்றிலே இருந்துண்டு, அந்த அக்னிக்கு சாட்டராக்னின்னு பேரு. அதுதான் நாம சாப்பிடுற அந்த சாப்பாட்டை ஜீரணிச்சு ரசமா மாத்தி அது 7 தாதுக்கள் இதுல இருந்து பெருகும்படியாக பகவான். அந்த தாதுக்களாலதான் அந்த சரீரமே தரிக்கப்படும்.
பூமி, ஜலம், அக்னி இப்படி இந்த மூன்று பஞ்சபூதங்கள்ல இந்த மூன்று பூதங்களும் வாயுமாகி நமக்கு எப்படி எல்லாம் உதவுறதுங்கிறத அந்த பிரகாரத்தை பகவான் நன்னா அர்ஜுனனுக்கு விளக்கினான். காமாவிஷ்யங்கிறதுனாலே பூமியையும், சோமோ பூத்வா ரசாத்மகா என்பதனாலே ஜலத்தையும், வைஸ்வானரோ பூத்வா என்பதனாலே அக்னியையும், பிராண அபான சமாயுக்தா என்பதனாலே அந்த பிராணன் அபானன் அப்படிங்கிறதான வாயுவும் இந்த ஸ்லோகங்களிலே குறிப்பிடப்பட்டது. மேலே பகவான் சந்திரனாக ஆகி ஓஷதிகளை போஷிக்கிறார். பகவான் வைஸ்வானர அக்னியாக ஆகி 4 வகையான அன்னங்களை உடம்பிலே எரிக்கிறான். ஏ கிருஷ்ணா, நீ சொல்றத பார்த்தா சந்திரனும் அக்னியும் நீன்னு சொல்ற மாதிரி இருக்கே. உண்மையிலே நீதான் அவர்களா, அல்லது நீ வேறு அவர்கள் வேறா? நீ வேறு அவர்கள் வேறு என்றால் நான் தான் அவர்கள் என்று நீ இப்போது சொல்றையே, இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு அர்ஜுனா கேட்கிறான். அதுக்கு 15வது ஸ்லோகத்திலே பதில் சொல்றார். சர்வஸ்ய ச அகம் ஹ்ருதி சந்நிவிஷ்டஹ மத்தஹ ஸ்மிருதிர் ஞானமபோஹனம் ச வேதைஸ்ய சர்வைஹ அகம் ஏவ வேத்யஹ வேதாந்தகிருத் வேதவிதேவ ச அகம். அற்புதமான ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். அக்னியா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், என்ன பண்றது? எல்லா சந்திரனும் அக்னின்னு மட்டும் இல்ல, எல்லா ஆத்மாக்களுக்கும் ஹிருதயத்துல அந்தர்யாமியா பகவான் இருக்கானா இல்லையா? அதனால நான் இருக்கேனா இல்லையான்னு கேட்டான். இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஒரு செயலை நாம் செய்வதற்கோ அல்லது செய்யாமல் இருப்பதற்கோ காரணம் என்ன? அந்த நம்மளுடைய அறிவு தானே காரணம். அந்த அறிவு உண்டாகிற இடம் எது? ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில இருந்து கொண்டு எல்லாவற்றையுமே பகவானான என்னுடைய சங்கல்பத்தினாலே நான் செயல்படுத்துகிறேன். ஆகையினாலே நாம் காண்கின்ற அனைத்துக்கும் நான் தான் ஆத்மாவா இருக்கேன். நினைவு, அறிவு, அறியாமை, ஊகம் எளிய அனைத்தும் பகவானான என்னாலேயே உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியத்தக்கவன் நான். வேதங்கள் கூறும் பலன்களை தருபவனும் பகவானான நானே. வேதங்களை மிக நன்றாக அறிந்தவனும் பகவானான நானே. பகவான் சர்வேஸ்வரனான பகவான் சேத்தனோ அச்சேதனோ ஆகிய இந்த ரெண்டுக்கும் ஆத்மான்றோம். இந்த ரெண்டுமே அவனுக்கு சரீரமா இருக்கு. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா யஸ்ய பிருத்திவி சரீரம் யஸ்ய ஆத்மா சரீரம்னு ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு. சாஸ்தா விஷ்ணு ஏஷஸ்ய ஜகதோ யோ ஜகன்மயா யமோ வைஸ்வதோ ராஜா யத்த வைஷ பிரதிஸ்திதா தேன சேத்
அவிவாதஸ்தே மா கந்தாம் மா. இப்படி ஸ்மிருதிகள் சொல்லிட்டே போவான். பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் வாசம் பண்றான். பகவான் அனைத்து பிரபஞ்சத்துக்கும் ஆத்மா அப்படின்னு முன்னியே அவர் ரொம்ப தெளிவா சொல்லி இந்த சரீரத்தை குறிப்பதான பிராமணன் முதலியதான சொந்தம் ஆத்ம பரியந்தம் சொல்லும். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அக்னி என்றால் அக்னியை சரீரமாக கொண்ட பகவான் அர்த்தம். இப்படித்தான் மற்ற எல்லா சொற்களுமே பகவானையே சொல்லும். அதனாலே சோமோ பூத்வா வைஸ்வானரோ பூத்வாங்கிறவருக்கு சந்திரனுக்கும் அக்னிக்கும் அந்தர்யாமியா இருக்கிறான் பகவான் அப்படின்னு அர்த்தம். ஸ்மிருதிங்கிறது என்ன? அது நினைவு. கண்ணு காது முதலான இந்திரியங்களாலே வஸ்துக்களை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறோம். நாம் தெரிஞ்சின்ற சிலவற்றை மறந்து போயிடும். மற்றவ சில சமயம் சிலவற்றை பார்க்கும்போது நமக்கு நினைவுக்கு வருது. ஒரு வஸ்துவை நாம் இந்திரியங்கள் மூலம் அறிந்த பிறகு ஆத்மாவில ஒரு சம்ஸ்காரம் உண்டாரு. அந்த சம்ஸ்காரத்தினாலே மட்டும்தான் நமக்கு அந்த நினைவு ஏற்படுறது. ஒரு சமயத்தில ஒரு நல்ல அழகான யானையும் அதை ஓட்டிட்டு போற யானை பாகனையும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யானை பாகனை மட்டும் பார்த்தோம். அவனை பார்த்த உடனேயே தனியா வரான், அவன் யானை என்னாச்சு அப்படின்னு அந்த யானையனுடைய நினைவு நமக்கு வருது. இதுக்கு பேர் தான் ஸ்மிருதின்னு பேரு. முன்னர் யானைய பார்த்ததுனால உண்டான சம்ஸ்காரம் காரியகரமாவதற்கு, யானையின் நினைவை நமக்கு உண்டு பண்ணுவதற்கு இப்போது யானை பாகனை பார்த்தது உதவி செய்கிறது. அதே மாதிரிதான் பலவற்றையும் நாம் காணலாம். இப்போ கிருஷ்ணன் என்று பெயர் கொண்ட ஒருவரை வைகாசோத்சவத்துல கருட சேவை அன்னைக்கு நாம பார்த்தோம். அடுத்த வருஷம் அவரையே ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசி உற்சவத்துல அத்தியன உற்சவம். முன்னால நாம காஞ்சியில யார பார்த்தோமோ அவர்தான் இப்ப இங்க வந்திருக்காருங்கிற நினைவு நமக்கு வரதா வரல. இந்த நினைவுக்கு தான் பிரத்யபிக்ஞன்னு பேரு. இது வெறும் சம்ஸ்காரத்தினாலே மட்டும் ஏற்பட்டது இல்லை. இது சம்ஸ்காரம் பிரத்யக்ஷம் ரெண்டு சேர்ந்ததுனாலே. ஞானம்ங்கிறது என்ன? நம்மளுடைய அறிவு. கண்ணு காது முதலான இந்திரியங்களாலேயும் அனுமானத்தினாலேயும் ஆப்த வாக்கியத்தினாலேயும் யோகாபியசத்தினாலேயும் ஏற்படுகிறது. கண் முதலிய இந்திரியங்களால் ஏற்படும் ஞானத்துக்கு பிரத்யக்ஷம்னு பேரு. பர்வதத்துல புகைய பார்த்துட்டு கண்டிப்பா நெருக்கு அங்க இருக்கணும்னு நாம ஊகிக்கிறோமே,
அதுக்கு அனுமானம்னு பேர். ஆத்ம வாக்கிய அந்த ஆப்தனுடைய வாக்கியமான சப்தத்தினாலே ஏற்படுவது சாப்தபோதம். யோகத்தினால் அறிவதும் பிரத்யக்ஷமே. இது யோகி பிரத்யக்ஷம்னு சொல்லுவா. இந்த ஸ்லோகத்துல அபோகனம்னு சொன்னானே, அந்த அபோகனம்னா என்ன? ஞானம் அபோகனம். அபோகனம்னா என்ன? முன்னால உண்டான அறிவு அழிஞ்சு போறதுக்கு அபோட தோஷதா, தோஷம் விலகியவன் என்ற பிரயோகத்தை அனுசந்து அபோக சப்தத்துக்கு முன்பு அடைந்ததான ஞானத்தினுடைய அதன் நிவர்த்தி பொருளாக இங்கே கொள்ளப்படும். அபரிவார்ஜனே அப்படின்னா என்ன? அப்ப என்பதற்கு வர்ஜனம்ங்கிற அர்த்தத்தை, அபோகனம் என்பதற்கு அறிவு நீங்குதல் அப்படின்னு பொருள் சொல்லப்படும். அப என்பதற்கு விலகுதல் என்ற பொருளை கொள்ளாதது. அபோகனம் என்பதற்கு ஊகனம், அதாவது ஊகம் என்று அர்த்தம். இந்த பிரமாணம் இப்படித்தான் பிரவர்த்திக்கும்ன்றத அதற்கான அந்த சாமகிரிகளை கொண்டு நாம தெரிஞ்சுக்கணும் தான் அந்த ஊகம் பேர். அதாவது பிரமாண அனுகிரகமான ஒரு ஞானம் இதை சொல்லுவாங்க. கண்ணால ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணு காரணமா இருக்கு, அந்த சாட்சுஷ இந்திரியம் காரணமா இருக்கு. அதனால இது நமக்கு ஒரு அறிவை ஏற்படுத்துகிறோம். அந்த கண்ணினால் பார்த்த பொருள் ஒரு அறிவு ஏற்பட்டா அதுக்கு சாட்சுஷ பிரமான்னு பேர். சிகப்போ கருப்போ வெளுப்போ இப்படி ரூபங்கள் உள்ள பொருட்கள், சிவப்பு மஞ்சள் போன்றதான நிறங்கள், அந்த நிறங்களுள் இருக்கும் சங்கை முதலான கண்களுடன் சம்பந்தம் பெறக்கூடிய விஷயங்களிலே சாட்சுஷ பிரத்யக்ஷம் உண்டாகும் என்று நாம் நிர்ணயிக்கிறோமே. அதான் ரூபத்தை கண்டா பார்க்கலாம், ரூபமுள்ள பானை முதலியவற்றையும் பார்க்கிறோம். ரூபமுள்ள பொருள்களிலே உள்ள சங்கியையும், அதாவது எண்ணிக்கையும் கண்ணாலே பார்க்கும். ஒரு பானையா, 2 பானையா, 5 பானையா, 10 பானையா, இங்க எத்தனை பானை இருக்கு கண்ணால் நாம நல்லா தெரிஞ்சு முடியாது. ஆனா ரூபமே இல்லாத, உருவமே இல்லாத வாயுவை நம்ம கண்கள்னால பார்க்க முடியுமா? இல்ல அது இவ்வளவு இருக்கு அப்படின்னு அது எண்ணதான் முடியுமா? அதனால ரூபம் இல்லாததான வஸ்துக்களையும் பார்க்க முடியாது, அது எவ்வளவு இருக்குன்னு எண்ணம். சொர்பகாமோ எஜேத அப்படின்னு சொர்க்ககாமேஷ்டி யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லும். யாகம் என்பது ஒரு செயல், அதை செய்து முடித்தவுடனே அது போயிடுறது. ரொம்ப நாள் கழிச்சு நாம மோட்சம் அடையறதுக்கு, அதாவது சொர்க்கம் அடையறதுக்கு அது எப்படி சாதனமா இருக்க முடியும்னு ஒரு சந்தேகம் வரலாம். யாகம்ங்கிறது என்ன? ஒரு குறிப்பிட்ட தேவதைக்கு ஒரு வஸ்துவை கொடுத்து அதை திருப்தி பண்றது. நாம கொடுத்த வஸ்துவாலே அந்த தேவதை சந்தோஷம் அடையும். சந்தோஷம் அடைந்த தேவதை போயிடலையே, அது நமக்கு பலனை கொடுக்கணும். நாம ரொம்ப அன்போட பிரீத்தியோட ஒருத்தனுக்கு சில பொருட்களை கொடுத்தால்
அதனாலே சந்தோஷத்தை அடைந்த அவன் நமக்கு வேண்டியதை கொடுத்தானா இல்லையா? அத போலத்தான் யாகத்தினாலே பிரீத்தியடைந்த தேவதை நமக்கு பலன் கொடுக்கும் என்ற ஊகத்தினாலே யாகத்தினால் சொர்க்கம் கிடைக்கும் என்ற பிரமாணம் இருக்கிறது என்று தீர்மானிக்கும். முதல்ல ஸ்மிருதி, அந்த நினைவு, அதுக்கு காரணமான அனுபவம், அந்த ஞான சப்தத்தாலே ஸ்ருதி, அதற்கு காரணமான ஒரு அறிவை கடைசியில் இங்கே பகவான் சொன்னார் என்றார். வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா அப்படின்னார். எல்லா வேதங்களும் எல்லா வேதங்களினாலும் அறியப்பட வேண்டியன் பகவான் ஒருவனே. அனைத்து வேதங்களாலும் முக்கியமாக அறியத்தக்கவனும் பகவானே. நாராயணம் மகாஜ்ஞேயம் அப்படின்னு சூத்தவசனமா இருக்கும். வசசாம் வாச்சியம் உத்தமங்கிறதா இருக்கும். இப்போ இதெல்லாம் பகவான் சிறந்தவன் என்பதை நமக்கு தெரிவிக்கலையா? அக்னி, வாயு முதலிய தேவதாந்தரங்களை பற்றி சொல்லுகின்ற வேதபாகங்கள் கூட பகவானைத்தான் சொல்றோம். அக்னி, வாயு முதலிய தேவதாந்தரங்களுக்கு பகவான் ஆத்மா, அந்தராத்மாவா இருக்கிறவங்க. சரீரத்தை சொல்ற தேவ மனுஷாதி சப்தங்கள் ஆத்மாவை சொல்வதைப் போல தேவதாந்தரங்களை சொல்லும் சப்தங்களும் தேவதாந்தரங்களுக்கு ஆத்மாவான அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே சொல்றது அப்படின்னு தெரியும். வேதத்துல ரெண்டு பிரிவு, கர்மகாண்டம், ஞானகாண்டம். கர்மகாண்டமாகிய பூர்வ காண்டம் பகவத் ஆராதனங்களான கர்மாக்களை சொல்லும். ஞான காண்டமாகிய உத்தரகாண்டம் ஆராத்தியனான பகவானுடைய சொரூப ரூப குண விபூதி ஆதிகளை சாட்சாத்தா பேசுறது. ஸ்ருதி சிரசி விதீப்தேன்னார் பாஷ்யக்காரர் மங்கள ஸ்லோகத்துல ஆரம்பத்திலேயே ஸ்ரீ பாஷ்யம். ஸ்ருதி சிரசான உபனிஷத்திலோ பகவான் மிகவும் நன்றாக விளங்குகிறான். அகம் வேதைஹி ஏவ வேத்யா, வேதைஹி அகமேவ வேத்யா, வேதைஹி அகம் வேத்ய ஏவ என்றால் ஏவ என்பதை பல பதங்களுடன் சேர்த்து சேர்த்து பார்க்கும் போது பல அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கும். பகவானான நான் வேதங்களாலே அறியத் தகுந்தவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டா, பிரத்யக்ஷம் அனுமானம் முதலிய பிரயாணங்களாலே அறிய இல்லாதவன் எம்பெருமான் அப்படிங்கிறது. பகவான் வேதங்களால் அறியப்படுபவன் என்ற அர்த்தத்தை கொள்ளும் போது சர்வவேத பிரதான பிரதிபாத்தியன் அந்த எம்பெருமானே என்பது சித்திக்கும். வேதங்களால் நான் அறியப்படுபவனே என்ற அர்த்தம் கொண்டால் பகவானை தெரிவிக்கும் பிரமாணமே இல்லை என்றதான ஆக்ஷேபம் அங்கே நிராகரிக்கப்பட்டதாக கொள்ளவும். வேதாந்த கிருத்துன்னு ஒரு சொன்னானே பகவான், என்ன அர்த்தம்? வேதாந்தங்களிலே சொல்லப்படுகின்ற பலன்களை எல்லாம் கொடுப்பவன் அந்த எம்பெருமானே. எல்லா வேதங்களும் பலன்களின் முடிவு பெறுகிறபடியாலே வேதாந்த சப்தம் வேதத்தில் கூறும் பிரயோஜனத்தை சொல்லுவதாக வியாக்கியாக்காரர்கள் இங்கே வியாக்கியானம்.
சர்வ வேதங்களும் பகவானையே சொல்லுகின்றன என்று சொல்லி இருப்பதாலே தேவதாந்தரங்களுக்கு பகவான் ஆத்மா என்பதும் சித்திக்கிறது. இதனாலே சர்வ கர்மங்களாலும் பகவானே ஆராதிக்கப்படுகிறான் என்பதும் மிக ஸ்பஷ்டமாக பலித்தமாக கீழ்வாக்கியத்தினாலே அனைத்து கர்மங்களாலும் ஆராதிக்கப்படுபவன் பகவான் என்று நாம் இணங்கினோமானால் கர்மங்களின் பலனை அளிப்பவன் அவனே என்று சொல்றதும் பொருத்தந்தானே. வேத விதேவச்ச அகம் அப்படின்னா என்ன? இப்படி பகவானை பற்றி சொல்லுகிற வேதங்களை நானே அறிந்தவன், நான் வேதத்தை அறிந்தவனாகவே இருக்கிறேன் என்று அர்த்தம் பண்ணா அது சரியான அர்த்தம் இல்லை. பகவானிடத்தில் வேதம் அறியாத நிலை என்பது ஒன்று உண்டு என்பதுக்கு பிரசக்தியே இல்லைங்கிறதுனால அத மறுப்பதற்கான அவசியத்தையே இல்லை. பகவான் ஒருவனே வேதம் அறிந்தவர் என்றால் மற்றவர்கள் யாரும் வேதத்தை அறியாதவர்கள் என்று அர்த்தமாகாது. வேத வித்துக்கள் கிருஷ்ணனை அழியாத தர்மம் என்றும் சனாதனம் என்றும் சொல்லுகிறார்கள். அப்போ அவர்களுடைய வார்த்தை அசங்கதமாக கீழே பகவான் சொன்னபடி வேதத்தின் பொருளை அறிந்தவர் யாவரும் வேத வித்துக்களே. இவ்விதம் அறியாதவர்கள் வேதத்துக்கு பொருள் சொன்னா கண்டவாறு வேதத்துக்கு பொருள் சொல்றவர்கள் வேதம் அறியாதவர்களே. இதனாலே வேதம் அறிந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் என்று தேர்கிறபடியினாலே அங்கே சந்தேகத்துக்கே இடமில்லை. இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைத பரமா அர்த்தம் பண்ண ஆதிசங்கரர் அனைவரின் ஹிருதயத்திலும் நன்னா உள்ள பூந்து நான் உட்கார்ந்து கேட்கிறோம். அந்த பகவானிடமிருந்துதான் நினைவும் அறிவும் விபரீத ஞானம் எல்லாமே உண்டாரு. எல்லா வேதங்களும் பரம முக்கிய விருத்தியாலே அந்த எம்பெருமான் அறியத்தக்கவன். வேதத்தினுடைய அர்த்தங்களை நிர்ணயிப்பதான பிரம்மசூத்திரங்களை வேத வியாச ரூபத்தினாலே இயற்றியவனும் வேதங்களின் உண்மையான அர்த்தத்தை அறிந்தவனும் அந்த எம்பெருமான் தான் என்பதை அப்போ சர்வவேத சாரார்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டவன் கிருஷ்ணா நீ என்று சொல்லுகிறாய். அதனால பகவானான உன்னிடமே வேதங்களின் சாரார்த்தத்தை கேட்க முடியுமே. அதனால சொல்றேன், சரி சொல்றேன் கேளு அப்படின்னு பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றார். அத அடுத்த 16வது 17வது ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டார். அத நாம நாளைய தினம் நாயகல்யாணம் சாரி ஸ்ரீமதே வெங்கடேசாய யதார்த்த